வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் 2 முக்கியமான விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. ஒன்று, திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் புதிய தமிழக அரசு அமையுது. அவருக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அடுத்த முக்கியமான நிகழ்வு என்னன்னு நம்ம பார்க்கலாம். அன்னையர் தினம். இன்றைக்கி நிறைய முகநூலில், இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அன்னையர் தின வாழ்த்துக்கள் பார்த்தேன். நிறைய பாடல்கள் பார்த்தேன். நானுமே அம்மாவை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னேன். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது 46 குரோமோசோம்கள், அதாவது 23 இணை குரோமோசோம்கள் இருக்கு இல்லையா? 23 பெண்ணிடமிருந்தும் 23 ஆணிடமிருந்தும் குரோமோசோம்கள் இரண்டும் இணைந்து ஒரு உயிர் உருவாகுது. ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறான். அப்போ 46ல் பாதியாக இருக்கிற அம்மாவை மட்டும் ஏன் கொண்டாடுறோம்? அந்த அப்பாவை ஏன் அதிகமாக கொண்டாடுறதில்ல அப்படின்னு நம்ம எப்பயாவது யோசித்து பார்த்துருப்போமா? இந்த இயற்கை அறிவியல் பூர்வமாக பெண்ணோட உடற்கூறியல் சார்ந்து அவங்களுக்கு தான் கர்ப்பப்பைன்ற ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் தனக்கு பிடித்தாலும் பிடிக்கலனாலும் அந்த கருவை சுமந்தே ஆகணும். அந்த கருவை சுமந்து 10 மாதங்கள் கழித்து ஈண்டெடுத்தே ஆகணும். அது சுகப்பிரசவமோ இல்லை செக்ஷனோ ஏதோ ஒரு வகையில். இந்த அன்னையர் தினம் அப்படின்ற நாளில் அம்மாவை புனிதப்படுத்துகிறீங்க இல்லையா? ஒரு காலத்தில் சென்ற தலைமுறையில் எங்கள் அம்மா மாதிரி சமைக்க முடியுமா? எங்கள் அம்மா தான் என்னோடய பசி அறிஞ்சு சோறு போடுவாங்க, துணி துவைச்சி போடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னே நான் ஒரு வேலையும் செஞ்சதில்லை, சாப்பிட்ட தட்டை கூட தூக்கி வைக்க மாட்டேன், என் அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, என் அம்மா என்னோடய குறிப்பறிஞ்சு எனக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய அம்மாக்களை புனிதப்படுத்தி அந்த அம்மாக்களை சமையல் அறைக்குள்ளேயே நாம் பூட்டி வச்சிட்டோம். எனக்கு பிடிச்சதெல்லாம் எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு. அடுத்து ஒரு தலைமுறை வந்தது. எங்கள் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, எங்கள் அம்மா படிக்கலை, எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு இந்த பட்டன் ஃபோனை கூட அட்டன் பண்ணி பேச தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேருந்து கூட ஏற தெரியாது, நான் தான் ஏற்றி விடணும், எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும், அவ்வளோ விவரம் பத்தாது, எங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட அறியாமையை சொல்லிவிட்டு நான் என் அம்மாவை பூ போல் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைமுறையும் இருந்தது. இங்கே ஒவ்வொரு இயல்பாக கிடைக்காத, சாதாரணமாக கிடைக்காத ஒரு விஷயத்தை தான் புனிதத்தை போர்த்தி நம்ம பெருசாக கொண்டாடுறோம். விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்கிறோம். எளிதாக கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அம்மா இருப்பாங்க. ஏன் இந்த அம்மா அப்படின்ற ஒரு உணர்வு புனிதத்தை போற்றப்பட்டு இப்படி கொண்டாடப்படுது அப்படின்னு யாருன்னா யோசிச்சிருக்கீங்களா? அம்மா அப்படின்ற உணவு, காதல், நட்பு இவையெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் புனிதத்தோட சாயலை போர்த்தி 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 பெருசாக ஊதி பெருசாக்கி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. எல்லாருமே நல்ல அம்மாவா அப்படின்னு. இந்த 2 தலைமுறையை விட இப்போ இருக்கிற நிகழ்காலத்தில் இந்த அம்மான்ற ஒரு பேரில் தொடர்ந்து ஒரு பெண் மேலே வன்முறையை செலுத்திக்கிட்டே இருக்கும். அது யாருக்காச்சும் யோசிக்கிறீங்களா? எல்லாம் செஞ்சாதான் அம்மா, நீ ஒரு நல்ல அம்மாவா அப்படின்னு நம்ம தொடர்ந்து அந்த பெண் மேலே நம்மளோட விருப்பங்களை திணிச்சிக்கிட்டே இருக்கும். அது தவறுன்னு யாருக்குன்னா தோணுதா? உண்மையிலேயே ஒரு பெண்ணிடம் போயிட்டு உனக்கு குழந்தை பெற்றுக்க விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா எத்தனை பெண்கள் ஆமாம்னு சொல்லுவாங்க? இந்த சினிமாக்களிலும் வர மெல்லுணர்ச்சி கதைகளிலும் தான் நான் உன் குழந்தைக்கு அம்மா ஆகணும், நான் விரும்புகிறவனுக்கு நான் 10 பிள்ளைகள் பெற்று கொடுக்கணும். ஆமாம், அந்த பெண்ணுக்கு அத்தோட வேறு வேலையே இல்லை பாருங்கள். இந்த சீரியலில் வர்றது இதெல்லாம் ஒரு மாதிரி பொதுப்படையாக்கிட்டாங்க. பெண்ணாக இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வரையறை கொடுத்துட்டாங்க. அந்த பெண் திருமணத்துக்கு பிறகு அந்த குழந்தை பேற்றுக்காக, அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக தன்னுடைய
லட்சியங்களையும் கனவுகளையும் வந்து பலி கொடுத்துட்டு சமையல் கட்டில் முடங்கி கிடக்கணும். அந்த பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு பார்க்கணும். உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, உனக்கு தான் பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளை வளர்த்து பெரிய ஆளாக்கு, உனக்கு என்ன தனிப்பட்ட லட்சியம் அப்படின்னு எத்தனை எத்தனை பெண்களோட கனவுகள் நசுக்கப்பட்டு அந்த பெண்கள் சத்தமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே அழுதுட்ருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் ஆகிட்டா ஆண்களுக்கும் பொறுப்பு அதிகமாகுது. ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பெண் பிள்ளை பிறந்துட்டா அம்மாக்காரி சிங்காரிக்கிறத விட்டுடணும். ஒரு ஆண் பிள்ளை பிறந்துட்டா அந்த அப்பங்காரன் வந்து வயிற்றுக்கு வக்கனையாக வாய்க்கு வக்கனையாக சாப்பிட்றத வந்து நிறுத்திடணும் அப்படின்னு ஒரு பழமொழி. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. பாரு ஆத்தா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஏன் 46 குரோமோசோம்லாம் ஏன் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டோம். இப்போ நீங்கள் அன்னைன்னு புனிதப்படுத்திய உங்களோட அம்மாக்களை புனிதம் பார்க்கும்போது குழந்தை பேர் இல்லாத அந்த பெண்கள் எவ்வளவு வருத்தத்துக்கு உள்ளாவாங்க. அதை பற்றி நம்ம எப்போவுமே யோசிக்கிறதில்ல. நாம் என்ன சொல்லுவோம்னா, அவங்களுக்கு இல்லைன்னா எனக்கு என்ன, எனக்கு இருக்கு நான் கொண்டாடுறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு வன்முறை தான். நான் 2 நாளுக்கு முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்பின் மாற்று வன்முறை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பெற்றெடுக்காமல் போனாலும் நம்மளை வளர்த்தெடுக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிற பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த அம்மான்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு பிள்ளை பெற முடியாத அந்த பெண்களை நசுக்கி எடுக்கிறது, திருமணமான உடனே அந்த பெண்ணை எப்போ நல்ல செய்தி உண்டா, நல்ல செய்தி உண்டா, பிள்ளை பெற்றுக்கிட்டியா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பேரில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அந்த பெண் மேலேயே மொத்த அழுத்தத்தையும் செலுத்தி காலங்காலமாக அந்த பெண்களையே குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி எத்தனை பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா? அதுக்கடுத்து அந்த பெண் 2 இணைகளில் ஒருத்தர் இறக்கும்போது ஒரு ஆணுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவனால் மனைவி இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு இணைவின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. உனக்கு தான் பிள்ளைகள் இருக்கே, அந்த பிள்ளைகளை வளர்த்துடுது, அதான் உன்னோட வாழ்நாள் லட்சியம். ஒரு பெண்ணோட லட்சியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? நான் கேட்குறேன். சரி, விஷயம் எங்கேயோ போகுது. அன்னைய தினத்துக்கு வரும். பெற்றெடுத்தாதான் பிள்ளையா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும், உங்களுக்கும் தெரியும். ஸோ இங்கே எத்தனையோ பேர் தனக்கு திருமணமே செஞ்சிக்காமல் நிறைய பிள்ளைகளை தத்தெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆணோ பெண்ணோ. ட்ரஸ்ட் அப்படின்றது மூலமாக நிறைய அன்பாலயங்கள் திறக்கப்படுது, நிறைய இல்லங்கள் திறக்கப்படுது, நிறைய மிஷினரிஸ் மூலமாக நல்லது நடக்குது. கிறிஸ்தவத்தில் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கிறவங்களாம் ஃபாதர் மதர் அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். அது உள்ளார்ந்து கூப்பிட்றோமான்னா அது இல்லை, அது ஒரு அடையாளம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த அம்மான்ற ஒரு சொல்லும் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டது தவிர அதுக்குன்ற ஒரு முழுமையான உணர்வையோ மதிப்பையோ நம்ம தரோம்னா அது கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு புனிதத்தையும் போற்றியும் எந்த ஒரு பெண்ணையும் வந்து அம்மான்ற பேரில் நசுக்கி விடாதீங்க. அவங்களுக்குரியதை செய்யட்டும். நீங்கள் அவங்கள தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடவும் வேண்டாம், கீழே தூக்கி போட்டு உடைக்கவும் வேண்டாம். ஏன்னா எப்பயாச்சும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகுதுன்னு சொல்லியிருக்கீங்களா? தன்னோட அம்மாவை தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு ஆண் தன் மனைவியோட அம்மாவை அதே அளவுக்கு மதிக்கிறானா? அதுதான். தன்னோட அம்மாவை தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு பெண் தன் கணவனோட அம்மாவை அந்த அம்மாவை பார்க்குறாங்களா? யாதோ எங்கோ ஒரு சிலர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் கிடையாது. இதை விட முக்கியமாக நான் சொல்ல வந்தது, அந்த குழந்தை பேர் இல்லாமல் வாடகத்தாய் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கிற பெண்களும் இருக்காங்க. அந்த குழந்தைகள்லாம் யார் அம்மான்னு கூப்பிடும்? அந்த அண்டமும் பிந்தும் யாருக்கு சொந்தமாக இருக்கோ அவங்கள பயாலஜிக்கல் ஃபாதர் மதர் அப்படின்னு கூப்பிடுமா, இல்லை வளர்த்தெடுத்தவங்கன்னு கூப்பிடுமா? அது ஒன்று. தன்னோட சுகத்துக்காக பிள்ளைகளை விஷம் வச்சு கொண்ட அம்மாக்களை பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களாம் அம்மா கிடையாதா? இங்கே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குன்ற மாதிரி எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்குது. நானுமே ஒரு கவிதை எழுதியிருப்பேன், தேவைகள் முடிந்த பின்னே தேவதைகளும் இங்கே தூக்கி எறியப்படுகிறார்கள் அம்மா அப்படின்னு. இந்த அம்மான்ற உணர்வு அந்த நம்ம பெற்றெடுக்கிற அவங்களுக்காக கிடையாது. நம்ம எத்தனையோ பேர் சின்ன வயசுலேயே அம்மாவை இருந்திருப்போம். நம்மளுடைய அக்கா நம்மளை தூக்கி வளர்த்துருப்பாங்க, நம்மளோட அத்தை நம்மளை தூக்கி வளர்த்துருப்பாங்க, நம்மளோட பாட்டி நம்மளை தூக்கி வளர்த்துருப்பாங்க. அவங்க எல்லாமே அந்த உணர்வுகள் நம்ம கொடுக்குறவங்க தான். அந்த வளர்ப்பு நம்மளுக்கு கொடுக்குற பாதுகாப்பு தான் அந்த அம்மான்ற உணர்வை தவிர பெற்றெடுக்கிறதுனால எல்லாருமே அம்மாக்கள் ஆகிவிட முடியாது. சிவாஜி கணேசன் பாடல் ஒன்று வரும், கன்றின் குரலும்
கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா. எந்த மனதில் கருணை உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இன்ப கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. இந்த பாடல்களில் சொல்லியிருப்பாங்க, கருணை உலகத்தில் இருக்கிற உயிர்கள் மேலே, சக மனுஷன் மேலே கருணை செலுத்துகிற எல்லாருமே அம்மா தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இது ஒரு அம்மான்றது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு பாலினத்துக்குரியது மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சக உயிர்கள் மேலே அன்பு செலுத்தி அவங்க காயங்களை ஆற்றும்போது, அவங்கள தட்டி கொடுக்கும்போது, அவங்க விழும்போது கை கொடுத்து தூக்கி விடும்போது, அவங்க எல்லாமே அந்த அம்மான்ற உணர்வு தான். நம்ம கடவுள்னு சொல்லுவோம், கிடையாது, அது அம்மா. இறைவனை கூட அம்மா, தயாபரணே, எங்கும் நிறைந்தவனே, அனைத்தும் ஆகியவனே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் நினச்சி நேர்மறை எண்ணங்களோட நல்லது செய்கிற எல்லாருமே அந்த அம்மான்ற உணர்வுக்குள்ளே வருவாங்க. அந்த மாதிரி உலகெங்கும் கருணையும் அன்பும் பரப்புகிற அனைத்து உயிர்களுக்கும், ஆண் பெண் இருவருக்குமே என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். வாழ்தல் இனிது. நான் மதியொலி.